அனைவருக்கும் வணக்கம். வைனதேயாவின் கதை நேரம். அமரர் கல்கியின் பொய்மான் கரடு. அத்தியாயம் 17. மறுநாள் சேலத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பிரகாசராவ் நாயுடு 374 நம்பர் கான்ஸ்டபிள் சின்னமுத்து கவுண்டரை கூப்பிட்டு, அப்பா 374, உன்னை என்னமோ என்று நினைத்து கொண்டிருந்தேன். நீ சுத்த உபயோகமற்றவன் என்றார். வந்தனம் சார், நான் உபயோகமற்றவனாய் இருந்தாலும் சுத்த உபயோகமற்றவன் என்றாவது சொன்னீங்களே. இந்த போலீஸ் இலாக்காவில் சுத்தமாய் இருக்கிறதே பெரிய காரியந்தானே என்றார் நம்பர் 374. உனக்கு இப்போது வாய் அதிகமாகிவிட்டது. காரியத்தில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்படி சொல்லிவிட்டீர்களே சார், உங்களிடம் நான் ஒப்புக்கொண்ட காரியத்தை செய்து முடித்தேனா இல்லையா? அப்படி என்ன பிரமாதமான காரியத்தில் சாதித்து விட்டாய்? பிரமாதமான காரியமோ என்னமோ எனக்கு தெரியாது சார். இந்த ஜில்லாவில் கள்ளநோட்டு நடமாடத் தொடங்கி இருப்பதாக நீங்கள் ஒரு நாள் சொல்லி கவலைப்பட்டீர்கள். நான் குற்றவாளிகளை கண்டுபிடித்து தருவதாக ஒப்புக்கொண்டேன். கண்டுபிடித்து கொடுத்தேனா இல்லையா? குற்றவாளிகளோடு குற்றவாளி இல்லாத இடியட் ஒருவனையும் கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறாய். அவன் கேசையே குட்டிச்சுவராக அடித்து விடுவான் போல் இருக்கிறது. செங்கோட கவுண்டனைத்தானே சொல்கிறீர்கள்? அவனேதான். அவனை உண்மை பேசச் செய்தால் ஒழிய இந்த கேஸில் வீண் குழப்பம் ஏற்படும். அவனையும் உடந்தை குற்றத்துக்காக பிடித்து தீட்டினால் போகிறது. அவனையும் சேர்த்தால் கேஸ் உருப்படாமல் போய்விடும். நம் தரப்பில் அவன் சாட்சி சொன்னால் கேஸை ருசுப்படுத்துவது சுலபம். இதில் என்ன கஷ்டம்? உன்னை மன்னித்து விடுகிறோம் என்று சொன்னால் நாம் சொல்லிக் கொடுக்கிறபடி சாட்சி சொல்லுகிறான். அது நடக்கிற காரியம் என்று தோன்றவில்லை. கிளிப்பிள்ளையைப் போல் நான் தான் கொன்றேன் என்று உளறிக் கொண்டிருக்கிறான். எதற்காக அப்படி உளறுகிறான் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது. நீ அவனுக்கு அந்தரங்கமானவனைப் போல் நடித்து உண்மையை அறிய வேண்டும். பிரயத்தனப்பட்டு பார்க்கிறேன் சார். ஆனால் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தோன்றி இருக்கிறதா? எதற்காக அவன் அப்படி உளறுகிறான் என்று? ஒரு சந்தேகம் தோன்றுகிறது. இந்த பெண் அழகு சுந்தரி இருக்கிறாளே, சினிமா உலகத்தையே ஒரு கலக்கப் போகிற வருங்கால பிரபல நட்சத்திரம். இந்த குமாரி பங்கஜா கள்ளநோட்டு பங்காரு சாமியை குத்தி கொன்றுவிட்டதாக செங்கோடன் நினைத்து கொண்டிருக்கிறான். அவள் பேரில் இந்த பைத்தியக்காரனுக்கு மோகம் போல் இருக்கிறது. அவளை காட்டிக் கொடாமல் காப்பாற்றுவதாக நினைத்து கொண்டு இவன் இப்படி பிதற்றுகிறான். இது என்னுடைய ஊகம். உனக்கு ஏதாவது ஊகம் தோன்றுகிறதா? மன்னிக்க வேண்டும் சார், எனக்கு ஒன்றும் தோன்றவில்லை. இதோப்பா சின்னமுத்து, நீ கூட எதையாவது மறைக்க பார்க்கிறாயோ, தெரிந்ததையெல்லாம் சொல்லாமல் இருக்கிறாயோ என்று எனக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. இல்லவே இல்லை சார், நான் எதற்காக மறைக்க வேண்டும்? இந்த கேஸில் உண்மை வெளியாகி குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைத்தால் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் என்று ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறேன். எஜமான் முன்னமே வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே, அதை நான் மறந்துவிடவில்லை. இந்த கேஸ் மட்டும் சரியாக ருசுவாகி குற்றவாளிகளுக்கு கன்விஷன் கிடைக்கட்டும். உன்னை உடனே மேலே தூக்கி போடும்படி அவசியம் சிபாரிசு செய்கிறேன். எஜமான், அவசரத்திலே என்னை தூக்கி போடுவதற்கு பதிலாக தூக்கிலே போட சிபாரிசு செய்து விடாதீங்க. சே, உன்னை தூக்கிலே போட்டால் அப்புறம் நம்ம டிபார்ட்மெண்ட் என்ன ஆகிறது? கான்ஸ்டபிள் சின்னமுத்து கவுண்டர் இன்ஸ்பெக்டரின் அறையிலிருந்து வெளியில் சென்றபோது எல்லாம் இப்போது தேனொழுக பேசுவீங்க. அப்புறம் 374 நம்பரை அடியோடு மறந்துவிட்டு உங்கள் சுய காரியத்தை பார்த்து கொள்ளுவீங்க என்று முணுமுணுத்து கொண்டே போனார். ஆனாலும் தம்முடைய கடமையை செய்வதில் அவர் பின்வாங்கவில்லை. போலீஸ் லாக்கப்பில் இருந்த செங்கோட கவுண்டனிடம் சென்றார். தம்பி, இப்படியெல்லாம் அனாவசியமாக பொய்யும் புழுகும் சொல்லி அகப்பட்டு கொண்டாயே, உன்னை பார்த்தால் எனக்கு பரிதாபமாயிருக்கிறது என்றார். செங்கோட கவுண்டன் மேலே உச்சிமோட்டை பார்த்து கொண்டு, பொய்யும் புழுகும் சொல்லும் வழக்கம் எனக்கு கிடையாது என்றான். உண்மைதான், உனக்கு பொய் சொல்லி வழக்கம் இல்லை.
ஆகையினால்தான் முன்னுக்கு பின் முரணாக உளறி அகப்பட்டு கொள்கிறாய். பொய் சொன்னாலும் பொருந்தச் சொல்ல வேண்டும் அல்லவா? செங்கோடன் போலீஸ்காரரின் முகத்தை கவலையுடன் பார்த்து, அடியிலிருந்து ஒரே மாதிரிதானே சொல்லி வருகிறேன் என்றான். என்னத்தை சொல்லி வருகிறாய்? பங்காரு சாமியை நான் தான் கொண்டேன் என்று உளிரை கொண்டு வருகிறாய் இல்லையா? ஆமாம், அது நிஜம்தானே. பொருள் கத்தியினால் குத்தி கொண்டேன் என்று பிடிவாதமாய் சொல்லி வருகிறாய் இல்லையா? ஆமாம், என் கையில் இருந்த கத்தியை கூட பார்த்தீங்களே. உன் கையில் இருந்த கத்தியை என்னிடம் காட்டினாய். அதில் இரத்தம் தோய்ந்திருந்தது. உன் கையிலும் இரத்தக்கரை இருந்தது. இதெல்லாம் சரிதான். அந்த கத்தியினால் நீ பங்காரு சாமியை குத்தி கொன்றதாக என்னிடம் சொன்னதையே இன்ஸ்பெக்டரிடமும் சொன்னாயா? ஆமாம், அப்படித்தான் சொன்னேன். ஒரு எழுத்து கூட மாற்றி சொல்லவில்லை. இனிமேலும் அப்படி சொல்ல போகிறாயா? ஆமாம், மாற்றி சொல்லுகிற வழக்கம் என்னிடம் இல்லை. அந்த குலத்தில் நான் பிறக்கவில்லை. குலங்கிடக்கட்டும் தம்பி, குலத்தில் வரும் கேட்டை எவ்வளவோ நான் பார்த்தாகிவிட்டது. இதை கேள். பங்காரு சாமியை நீ கத்தியால் குத்தி கொன்றதாக சொன்னாய் அல்லவா? இந்த ஊர் பெரிய டாக்டர் வந்து இன்றைக்கு அவனை சோதனை செய்து பார்த்தார். பங்காரு சாமியின் உடம்பில் கத்திக்குத்து காயமே இல்லை என்று சொல்லிவிட்டார். செங்கோட கவுண்டன் திருதிருவென்று முழித்தான். அது எப்படி? கத்தியில் இரத்தம் இருந்ததே என்றான். தம்பி, கத்தியில் இருந்த இரத்தம் நாயின் இரத்தம் என்றார் போலீஸ்காரர். செங்கோடன் மறுபடியும் உச்சி மோட்டை பார்க்க தொடங்கினான். பங்காரு சாமியின் பின் தலையிலேதான் காயம் இருந்தது. அது கத்தி காயம் இல்லை, கடப்பாறையினால் அடிபட்ட காயம். ஓஹோ, மறந்து போய்விட்டேன். நல்ல வேளை ஞாபகப்படுத்தினீங்க. கடப்பாறையினால் தான் அவன் தலையில் அடித்தேன். இப்போதுதான் நினைவு வருகிறது. கத்தியால் குத்தவில்லை. போலீஸ் ஐயா, கொஞ்சம் நான் இப்போது சொல்கிறதை எழுதி கொள்ளுங்கள். தம்பி, இப்படியெல்லாம் முன்னுக்கு பின் விரோதமாக உளறினால் என்ன பிரயோஜனம்? யாரும் நம்ப மாட்டார்கள். இன்ஸ்பெக்டர் சவுக்கு எடுத்து கொண்டு வந்து உன்னை செம்மையாக தீட்டி விடுவார். முதுகுத்தோலை உரித்து விடுவார். விரல் நகங்களில் ஊசியை ஏற்றுவார். என்னிடம் உண்மையை சொல்லிவிடு. நான் உன்னை தப்புவிக்கிறேன், பயப்படாதே. நான் மட்டும் தப்பி என்ன பிரயோஜனம் என்று செங்கோடன் கவலையுடன் கூறினான். இன்னும் யார் தப்ப வேண்டும் என்றார் போலீஸ்காரர். செங்கோடன் தான் தவறாக பேசிவிட்டதை உணர்ந்து வாயை இறுக மூடிக்கொண்டான். நீயும் தப்ப வேண்டும், செம்பவளவல்லியும் தப்ப வேண்டும், அவ்வளவுதானே என்றார் போலீஸ்காரர். செங்கோடன் மிக கோபமாக, செம்பாவின் பெயரை இதில் இழுக்க வேண்டாம். இழுத்தால் உமக்கும் பங்காரு சாமியின் கதிதான், ஜாக்கிரதை என்றான். அப்பனே, என்னிடம் ஏன் மறைக்க பார்க்கிறாய்? கிணற்று மேட்டிலிருந்து நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தேன். சகல விவரமும் எனக்கு தெரியும். செம்பாவின் குற்றத்தை மறைப்பதற்காக நீ செய்த காரியங்கூட தெரியும். உன்னையும் அந்த கத்தியால் அங்கேயே கொல்லாமல் போனேனே என்றான் செங்கோடன். போனது போய்விட்டது. இனி நடக்க வேண்டியதை அல்லவா பார்க்க வேண்டும். நீயும் தப்பி செம்பாவும் தப்பிக்க வேண்டும் என்றால் நடந்ததை நடந்தபடி என்னிடம் சொல்லிவிடு என்றார் போலீஸ்காரர். இன்னும் கொஞ்சம் நயத்தையும் பயத்தையும் கையாண்ட பிறகு செங்கோடன் வேறு வழியில்லை என்று தனக்கு தெரிந்ததை சொன்னான். அவன் குடிசைக்கு சற்று தூரத்தில் எஸ் ராஜுவுடன் சண்டை போட்டு கொண்டிருந்த போது குடிசைக்குள்ளிருந்து ஐயோ செத்தேன் என்ற குரல் கேட்டதல்லவா? உடனே அவன் சண்டையை நிறுத்திவிட்டு குடிசையை நோக்கி ஓடினான். கேணிக்கு அருகில் அவன் எதிரே ஓடி வந்த பங்கஜா அவன் பேரில் முட்டிக்கொண்டபடியால் சிறிது தாமதித்தான். அதே சமயத்தில் ஒரு நிழல் உருவம் குடிசையிலிருந்து வெளிப்பட்டதை அவன் கவனிக்க நேர்ந்தது. அது ஒரு பெண்ணின் உருவம் என்பதை கண்டு கொண்டான். அந்த பெண் உருவம் கையில் ஒரு பாத்திரத்தை தூக்கிச் சென்றது. ஏற்கனவே செங்கோடன் மனதில் செம்பா அங்கு வந்திருக்க வேண்டும் என்று எண்ணம் தோன்றியிருந்தது. இப்போது உறுதியாயிற்று. செம்பா தப்பி செல்வதற்கு அவகாசம் கொடுப்பதற்கு என்று சிறிது நேரம் பங்கஜாவுடனும் எஸ் ராஜுவுடனும் பேச்சு கொடுத்து கொண்டு நின்றான். பிறகு குடிசையை அணுகினான். அப்போது ஒரு உருவம் ஒரு கணம் தோன்றி மறைந்தது. இதனால் குழம்பிய மனதுடன் குடிசை வாசலுக்கு சென்று விளக்கை ஏற்றினான். குடிசையின் வாசற்படியில் இரத்தக்கரைக்கு பக்கத்தில் சிவப்பான ஒரு பொருள் கிடந்தது. அது செம்பா அணிந்திருந்த வளையல் என்பதை கண்டு கொண்டான். அவசரமாக எடுத்து மடியில் வைத்து கொண்டான்.
இப்போது அவனுடைய மனதில் நிச்சயம் ஏற்பட்டு விட்டது. செம்பாதான் உள்ளே இருந்த ஆசாமியை குத்தி கொன்றவள். தான் புதைத்து வைத்த பணம் பறிபோகாமல் இருப்பதற்காகவே இந்த கொலையை அவள் செய்துவிட்டாள். அவள் கையில் எடுத்து போவது அடுப்பின் அடியில் தான் புதைத்து வைத்திருந்த செப்புக்குடந்தான். தனக்காக இப்படிப்பட்ட காரியம் செய்த பெண்ணை காட்டிக்கொடாமல் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று உறுதி கொண்டான். குடிசைக்கு உள்ளே போய் பார்த்ததும் பங்காரசாமி கீழே கிடந்தது தெரிந்தது. அந்த பாவி இன்னும் செத்தப்பாடில்லை. தன்னை கொன்றவள் ஒரு பெண் என்பதாக முணுமுணுத்துக் கொண்டிருந்தான். ஆகவே செம்பாவின் வலையில் அவளை கொலைக்கேசில் மாற்றிவிடக்கூடிய தடயமாகலாம். இன்னும் ஏதாவது அப்படிப்பட்ட தடயம் கீழே கிடைக்கிறதா என்று சுற்றுமுற்றும் பார்த்தான். பங்காருவின் பக்கத்தில் கிடந்த இரத்தம் தோய்ந்த கத்தியை எடுத்துக்கொண்டான். தரையில் சிதறி கிடந்த பண நோட்டுகள் அவனுடைய மனத்தை குழப்பின. அதை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் முதலில் தன் மடியில் இருந்த செம்பாவின் வளையலை கிணற்றுக்குள் போட வேண்டும் என்று தோன்றியது. உடனே வெளியே ஓடி வந்தான். ராஜையும் பங்கஜாவையும் பயமுறுத்தி குடிசைக்கு வெளியிலேயே நிறுத்தி வைத்துவிட்டு கேணிக்கரைக்கு ஓடி வந்து வளையலை கேணியில் போட்டான். இரத்தம் தோய்ந்த கத்தியையும் கிணற்றில் போட்டுவிட வேண்டும் என்பது அவன் எண்ணம். அதற்குள்ளே போலீஸ்காரர் தோன்றிவிட்டார். செம்பவளவல்லியை காப்பாற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தினால் நான் தான் கொன்றேன் என்று போலீஸ்காரரிடம் அவன் அலறினான். பிறகு போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டரிடமும் அதே மாதிரி வாக்குமூலம் கொடுத்தான். ஐயா போலீஸ்காரரே, உள்ளது உள்ளபடி எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன். நீங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்களா என்று கேட்டான் செங்கோடன். நான் என்ன வாக்கு கொடுத்தேன் என்றார் போலீஸ்காரர். அதற்குள் மறந்து விட்டீர்களா? உண்மையை சொன்னால் என்னையும் செம்பாவையும் தப்பித்து விடுவதாக சொன்னீங்களே. என்னை தூக்கிலே போட்டால் கூட பரவாயில்லை, செம்பாவை மட்டும் காப்பாற்றி விடுங்கள் என்றான். ஏதோ என்னால் ஆன மட்டும் பார்க்கிறேன். ஆனால் நீயும் நான் சொல்லிக் கொடுக்கிறபடி இன்ஸ்பெக்டரிடம் சொல்ல வேண்டும். அப்போதுதான் செம்பாவை காப்பாற்ற முடியும். என்ன சொல்ல வேண்டும்? அவரிடம் செம்பாவின் பேச்சையே எடுக்காதே. குமாரி பங்கஜாவிடம் நீ மோகம் கொண்டிருந்ததாகவும் அவள் பேரில் சந்தேகம் ஏற்படாமல் இருப்பதற்காக நீ குற்றத்தை ஒப்புக்கொண்டதாகவும் சொல். திடுதிப்பென்று உடனே அவ்விதம் சொல்லிவிடாதே. இன்ஸ்பெக்டர் உன் கன்னத்தில் 2 அறை கொடுத்து கேட்ட பிறகு சொல். செங்கோடன் தன் கன்னத்தை தடவி பார்த்து கொண்டான். இன்ஸ்பெக்டர் அடித்தால் ரொம்ப வலிக்குமா என்று கேட்டான். அதிகமாக வலிக்காது, பேய் அறைகிறது போல் இருக்கும். செங்கோடன் இன்ஸ்பெக்டரிடம் அப்படி சொல்ல வேண்டிய அவசியத்தை பற்றி போலீஸ்காரர் மேலும் வற்புறுத்திய பிறகு ஒருவாறு ஒப்புக்கொண்டான். போலீஸ்கார ஐயா, இந்த விஷயம் செம்பாவின் காதில் விழுந்தால் என்ன செய்கிறது என்று கேட்டான். எந்த விஷயம்? நான் குமாரி பங்கஜாவை காதலித்தேன் என்று ஒப்புக்கொண்டது. அதை பற்றி சமாதானம் சொல்வதற்கு உனக்கு வேண்டிய அவகாசம் கிடைக்கும். கல்யாணம் ஆன பிறகு ஆயுள் முழுவதும் சமாதானம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். அது போனால் போகட்டும். செம்பாவை பார்த்து எனக்காக ஒரு விஷயம் மட்டும் சொல்லிவிடுங்கள். செப்பு குடத்தில் இருந்த 800 ரூபாயையும் பத்திரமாய் வைத்திருக்க சொல்லுங்கள். என்னுடைய கேஸுக்காக ஒரு காலனா கூட செலவழிக்க வேண்டாம். நடக்கிறது நடக்கட்டும். நல்ல கருமியப்பா நீ. செம்பாவின் தம்பிகள் சோழ கொல்லையில் புகுந்து அழித்துவிட போகிறார்கள். நன்றாய் முற்றுவதற்கு முன்னால் ஒரு சோழக்கொண்டை கூட பறிக்கக்கூடாது. அப்படி அந்த வாண்டுகள் இளஞ்சோழக்கொண்டையை பறித்ததாக தெரிந்தால் வந்து அவர்களுடைய மென்னியை முறித்து கொன்றுவிடுவேன் என்று சொல்லுங்கள். போதும், நீ ஒரு கொலை செய்ததே போதும். உன் பணத்துக்கும் ஆபத்து வராது, சோழ கொள்ளைக்கும் ஆபத்து வராது. கவலைப்படாதே என்றார் போலீஸ்காரர். பொய்மான் கரடு அத்தியாயம் 18 அடுத்த பதிவில் தொடரும். நன்றி.